ப்ளம்ஸை வந்துட்டு நைஸ் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இவங்களை பார்த்து. அப்பப்போ வீடியோவில் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இதை வெளியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட்றதுக்கு டைம் கழிச்சிச்சு. எனக்கு அது வேண்டாம், ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஒன்றான்றா யாரெல்லாம் சமோசா பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சமோசா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் வந்துட்டு ஹெல்தி டயட்டில் இருக்கேன். டயட் கிடையாது, ஜஸ்ட்டு ஹெல்தி ஃபுட் எடுக்கிறது தான். விஜய் வந்து மசாலா பூரி ஆகிட்டு அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதில் வெறும் சன்னாவை தான் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சன்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுது. அது மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். நான் அது ஒன்று சாப்பிட்டேன், ஆனால் தொண்டையில் போய் அடைக்குதியான்னு தெரில. நட்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக ஷாப்புக்கு வந்திருக்கோம். வாங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். நட்ஸ் வந்து தீந்து போச்சு டாகு பக்கத்தில். பட் எனக்கு வேணும் காளான். விஜய் வந்து காளான் லவர். ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நான் என்னோடய கம்ஃபர்ட் ட்ரெஸ் பர்பிள் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். ஸ்வீட்டீஸ் வந்துட்டோம். என்னென்ன வாங்கணும்னு ஒரு சிலது விஜய் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு சிலது வாங்கணும், அதை தான் பார்த்துட்ருக்கேன். பேக்ரவுண்டில் வந்து சாங் ஓடுது, அதனால் காப்பிரைட் வரும். விஜய் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் ஒயிட் கடலை வேணும். குட்டி பயிறு மாப்பிள்ளை சம்பா இருக்கான். கிரீன் கிராம் பாதாம் அப்படியே சாப்பிட்டது. ட்ரைட் ஆம்லா. ட்ரைட் ஆம்லா எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார். இது எல்லாமே அம்மா சூப்பர் பா. என்னென்ன க்ராசரிஸ் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு சீட்ஸும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக ஃப்ரூட் ஷாப் போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கலாம். நான் வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் தான் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கலாம். எனக்கு பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும், வெஜ்ஜஸ்னாலே பிடிக்கும். வாங்கலாம். ஏதாவது கீரை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தாலும் கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், பொங்கரங்காய் எடுத்திருக்கோம். இதாங்க நான் கவர் எடுத்துட்டு வந்துட்டேன். இது எடுங்க. விஜய் தான் ஷாப்பிங் பண்ணுவானா சும்மா? சரி 2 ஃப்ரேம்ல என் ப்ரெசன்ஸ் இருக்கட்டுமே தான். எதை எடுக்கிறான்? எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்? இங்க பாரு, இங்க பாரு. போடு 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 போடு. இது வேணுமா? எடுக்கவா? ஓகேவா? எனக்கு பீன்ஸ் பிடிக்கும். வா, பீன்ஸ் தான் என் உயிர். உயிர் தான் பீன்ஸ். பொடி என் தங்க தான் என் உசுரு. ஏய் விஜய், ஏன்டா என்ன அசிங்கப்படுத்துற? பீன்ஸ் இங்கே ஒலிக்க போகுது, அழுவ போகுது. இல்லையா? எனக்கு இது வேணும். ஒன்று போதுமா? விஜய் அதெல்லாம் எடுக்கவே கூடாதுடா. நோ கலர்ஸ். நம்ம போயிட்டு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இப்போ கிச்சன்லேயே உட்காந்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஃபுல் க்ராசரி ஷாப்பிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி போயிட்டு என்னென்னலையோ அதை மட்டும் சொல்லி வாங்கிட்டு வரதுக்கே இவ்வளோ ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் 2 பிளேட் வாங்கணும். ஒன்று வந்துட்டு ஒயிட்டு, இன்னொன்று வந்துட்டு பிளாக்கு. ஸோ 2 பிளேட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து 52 rupees போட்டிருந்துச்சு. இது வந்து எல்லாமே இருக்கா, நல்லா இருந்துச்சு. இந்த மசாலாஸ் வந்து நான் இப்போல்லாம் கையில் அரைக்க ஆரம்பிச்சுட்டேன். எதுவுமே கடையில் வாங்குறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மசாலாஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதை நானே அரைச்சிக்கிறேன். அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா இருக்கு டப்பா. இது நான் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். இன்னும் குட்டி டப்பா, குட்டியாக மசாலா போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கு, ஆப்டாக. அதுக்கப்புறம் இது விஜய் தான் வாங்கினா, ரெட் ரைஸ் அப்படின்ட்டு. சிகப்பு அரிசி ஏதோ அவனுக்கு வந்துட்டு இந்த காது குத்தரில் தருவாங்க தெரியுமா, ஒரு மாதிரிலாம் கோகோனட் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அந்த மாதிரி வேணுமா, அதனால நான் ரெட் ரைஸ் வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். கிரீன் கிராம் தோசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால கிரீன் கிராம். பாதாம் பிசின் வந்து பாடி ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது. சன்னாவும் ரொம்ப நல்லது. ஸோ சன்னா வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், பம்கின் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பம்கின் சீட்ஸ். அதுக்கப்புறம் கார்டமன் எனக்கு பிடிக்கும். விஜய் வாங்கினது வந்துட்டு ட்ரை ஆம்லா வாங்கியிருக்காங்க. இது வந்து தனியாக 500 ஆச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஷாப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கணும். 2 பொங்கரேட் தான் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் 2 பெரிய பொங்கரேட் வாங்கியிருக்கேன். 152
ப்ளம்ஸ் வாங்கியிருந்தோம் வந்து 53. இது வந்து ஃப்ரிட்ஜில் சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு 26 தான். பனானா வாங்கியிருந்தோமா, பனானா 21 தான். வாழைப்பூ ரொம்ப பிடிக்கும், இது நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சிடலாம். விஜய்க்கு வந்து பிரிஞ்சால் அன்னைக்கு ஒரு மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ஆனால் ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டான். இங்கே வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றான். சாரி, ஃப்ரூட்ஸ்ன்ற மாதிரி வெஜ்ஜீஸ் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் அவங்க வீட்டில். இங்கே வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றான். ஸோ பிரிஞ்சால் வந்து விஜய்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு திணை நினைக்கிறேன், இது திணை மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி தான், அதனால இது வாங்கினேன். இதில் பிரிஞ்சி சேவை சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச பீன்ஸ் பார்ப்போம், நிறைய எடுத்தேன் பீன்ஸ் நான். 52 தான். ஓகே ஃபைன். குக்கும்பர் இதெல்லாம் வந்துட்டு இந்த பயிர் எடுத்திருக்கோம். இது 50 rupees அவ்வளோதான். இது வந்து நம்ம அழகாக வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அடுக்கி வச்சிடலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் அழகாக க்ளீன் பண்ணி வேற வச்சுட்டேன். இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜே வந்து காலியாக இருக்குது. கேரட்டு, கேப்சிகம், பீட்ரூட் இது மட்டும்தான் என் ஃப்ரிட்ஜில் இருக்காரு, எதுவுமே இல்லை. இன்னும் வேற விஜய் வாங்கிட்டு வரணும். இங்கே பாருங்க, டொமேட்டோ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு வந்து பால் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி பால் வாங்கி வச்சிருவேன். பாருங்க ஸ்வீட்டிஸ், இது வளருது, எனக்கு பயமா இருக்கு. வாழைப்பூ வந்துட்டு இந்த கவர்லேயே வச்சு நான் வச்சிடுவேன். எனக்கு ப்ளம்ஸ் பிடிக்கும். ப்ளம்ஸை வந்துட்டு இதிலே நம்ம போட்டு வச்சிடலாம். குக்கும்பர்லாம் நான் இதிலே போட்டுடுறேன். பீன்ஸ் வந்து நாளைக்கே எடுத்து செஞ்சிருவேன், ஏன்னா நாளைக்கு வந்துட்டு பிரிஞ்சி தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கும்பர் வந்துட்டு ரைத்தாவுக்கு போட்டுருவேன். பீன்ஸை வந்துட்டு எனக்கு வந்து நான் பிரிஞ்சி செஞ்சேன் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே வெஜ்ஜீஸ் தான் நிறைய இருக்கும். அதனால் இதை வந்துட்டு இது மேலேயே நான் வச்சிடுவேன், ஓப்பன்லேயே வச்சிடுவேன் ரெண்டையுமே. ஸோ தட் எனக்கு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு பிடிக்கும், ஸ்வீட்டாக இருக்குமா, எனக்கு பிடிக்கும். இது மட்டுமே எங்களுக்கு 1000 ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்ததுக்கு. இல்லாமல் வந்துட்டு எக் வாங்கிட்டு வந்தோம். தக்காளி, பச்சை மிளகா, ஜிஞ்சர், ஏற்கனவே சொல்லிட்டேனே அதுதான். நீங்க பாருங்க, எல்லாமே காலியாகவே ஆயிடுச்சு எனக்கு. பச்சை பயிர் கொட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொட்டி வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து நாளைக்கு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ரொம்ப கார சட்னி பண்ணிவிட்டு பார்க்கலாம் நைட்டு டின்னர் நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னுட்டு. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு 8-8:30 நாங்கள் வந்து டின்னர் முடிச்சிருவோம். இன்றைக்கி வந்துட்டு வெளில போயிட்டதுனால லேட் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக 1/2 hour செஞ்சுருவேன் சீக்கிரமாக. இப்போ தக்காளி இல்லாததுனால தான் வந்துட்டு நான் அமைதியாக இருக்கேன். தக்காளி இருந்ததுன்னா இந்நேரம் எல்லாமே முடிச்சிருப்பேன். நான் எப்போவுமே ஊருக்கு போனால் அம்மா வந்துட்டு எனக்கு மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி வந்து அம்மா எனக்கு மாவு அரைக்கவே இல்லை, அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, அதனால் அரைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு கட் பண்ணுறது தான் விஷயமே. அங்கே வந்து நான் ஃபேன் ஆன் பண்ணிட்டேன்னா நான் சைட்லேயே இங்கேயே கட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் 2 minutes முடிச்சிடுவேன் நான். எக் தோசை அப்புறம் கார சட்னி காம்போ சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு எப்போவுமே வந்து ராகி கிரீன் கிராம் தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு காலையிலே எனக்கு ராகி தோசை தீந்து போச்சு. இப்போ வந்துட்டு ராகி இல்லை, ஸோ ஒயிட் தோசையே சாப்பிட்றலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே பாருங்க, அதுக்குள்ள நான் வரைஞ்சிட்டேன். அப்புறம் ஒரு பூண்டு ஃபுல்லாகவே நான் எடுத்தேன், அதனால் ஒரு பூண்டு ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன். வேற மாதிரி மழை. நாங்கள் நல்ல வேலை நான் ஒரு 1/2 hour முன்னாடியே வந்துட்டேன். செம்ம காற்று அடிச்சுது. இப்போ செம்ம மழை. உங்களுக்கு நல்லா கேட்குதா? செம்ம மழை வேற மாதிரி வேற மாதிரி போயிட்டுருக்கு சென்னை. இப்போது நல்லாயிருக்கு. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஹாட்டாக இருந்தால் பிடிக்காது, வார்ம்த்தாக இருந்தால் தான் நான் லைக் பண்ணேன். ஹாட்டும் லைக் பண்ண மாட்டேன், கோல்டும் லைக் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு வார்ம்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சென்னை. சூப்பராக இருக்கும். ஐயோ, இன்னும் இவ்வளோ மழை வந்து திடீர்னு பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஒரு தக்காளி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, எடுத்து போட்டுட்டேன். விஜய் இன்னும் வரல. தோசை எக் தோசை தான். ஸோ ஃபர்ஸ்ட் தோசைன்றதுனால நார்மலாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் தோசை ஊற்றி முடிச்சுட்டேன். தோசை ஒழுங்காகவே வரல ஸ்வீட்டிஸ். முடிச்சிட்டேன். சட்னி வந்து தலைச்சிட்டு சாப்பிடலாம். நல்லா தட்டம் வந்தோடனே ஸ்வீட்டிஸ் இவ்வளோ தான் நம்மளுடைய விலாகு. ஸோ இப்படி தான் வந்துட்டு மோஸ்ட்லி நான் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுவேன். எனக்கு எதாவது வேணும், ஸோ கிரேவிங்ஸாக இருந்தது, ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி லைக் அதை வந்து நான் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்க மாட்டேன். ஸோ 1 week வந்துட்டு நம்ம வந்து ஃபுட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி லைக் இந்த மாதிரி ராகி, இந்த மாதிரி க்ரீன் கிராம், ஸோ அதில் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஒரு வீக் இப்படி பண்ணிவிடுவேன், மேனேஜ் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆல்டர்னேட்டாக மேனேஜ் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நேராக பெட் டைம் தான். இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் vlog வந்துட்டு நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன் ஃபார் more வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் our vlog. Bye.